திருவிழா போர்க்களத்தில் எப்படி வேலுக்கம்பை எடுத்து குத்துற மாதிரி நடக்கிற நிகழ்ச்சியோ ஆடுகளை குத்துவாங்க, அந்த சைடு ஆடை தூக்கி போடுவாங்க, பாலாள வெட்டுற மாதிரி இப்படியே யுத்தமாக நடக்கும். யுத்த காலத்தில் நடக்கின்ற பொழுது பெண்களும் குழந்தைகளும் இருக்கக்கூடாதுன்னா இந்த கோயிலுக்குள்ள பெண்கள் குழந்தைகளை வெளியே வைக்கிறாங்க. அர்ஜுனன் அபிமன்யு இறந்த உடனே 2 மகாபாரத யுத்தத்தில் நடந்த மாதிரி கௌரவரும் பாண்டவரும் உட்கார்ந்து பேசுற மாதிரி அந்த நிகழ்வு நடக்கும். நம்ம இனிமேல் சமாதானம் போயிடுவார் சண்டை வேணான்னு. அதே மாதிரி மறுபடியும் பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டைக்கு வர நிகழ்ச்சி. இப்படி அந்த மகாபாரத யுத்தத்தில் என்ன நிகழ்வு நடக்கின்றதோ தொடர்ந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என்ற 5 நாள் தமிழகத்தில் நடக்கிற ஒரே இடத்துல மகாபாரத காட்சியை அப்படியே தத்ரூபமாக திருவிழா நடத்தக்கூடிய இடம் பாண்டியராஜா கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய வரலாறு. அந்த இடத்துக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள சொல்வதற்கு தொழில்துறை அனுமதி கிடையாது கொடுக்குறவங்களுக்கு. ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களும் தொழில்துறை எடுத்தாச்சு. அந்த ஒரு இடத்தை மட்டும் இந்த தனிப்பட்ட குடும்பத்துடைய சொத்தாக அவங்க அரசாங்கம் கையில கொடுத்திருக்கிறது. அதனால 15வது தலைமுறையை சேர்ந்தவர் அவங்க இப்படி கட்டிட்டு அந்த தீவெட்டியை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு பூஜை பண்ண போகும்போது பெண்கள் யாரும் ஏற்றா வர மாட்டாங்க. கோயிலுக்கு பூஜை பண்ணி திருப்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது பெண்கள் யாரும் ஏற்றா வர மாட்டாங்க. அவ்வளவு முறையான மிகப்பெரிய பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் அவர். அதனால்தான் அவரை வைத்துக் கொண்டு தேவேந்திரன் கோயிலுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுடைய முன்னோர்களுடைய அடையாளத்தின் அடிப்படையில அவருடைய உழைப்பின் அடிப்படையில் அவரை வைத்து அவர் அழைத்து வச்சுக்கிறாங்க. இது ஒரு பாரம்பரியத்தினுடைய அடையாளம். ஆகவே அந்த அடையாள சின்னத்தினுடைய இருக்கக்கூடிய 2 நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த கல்வெட்டினுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சியுடைய டிஐபி. அரசு முறையில் அல்ல, ஐஏஎஸ் ஆபீசர் அல்ல. நான் இது சொன்னது வருத்தப்படக்கூடாது. பாரம்பரியம் இருந்தால்தான் சமூகம் இருக்கும். சமூகம் இருந்தால்தான் நம்ம படித்த கல்விக்கு மரியாதை. நாம எல்லாரும் கல்வியை பேசுறோம், பாரம்பரியத்தை விட்டுட்டோம். அதனால்தான் அவனை பார்த்து எஸ்சின்னு சொல்றான். பாரம்பரியம் உனக்கு இருந்துன்னா அந்த எஸ்சியில் அடையாளம் இருக்காது. பாரம்பரியம் உண்டான விஷயம். ஆகவே அந்த வகையில அவங்க 2 பேர் இருக்காங்க. நிறைவு பூஜை நடக்கிறது. அவர் கருணாநிதி அவர்கள், நம்ம தேசம் சொல்லும் கருணாநிதி அவர்கள் நிறைவு பூஜை செய்வாரு, தீபாவளி நடப்பாரு. அதன் பிறகு இந்த அடிக்கல் வச்ச நிகழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய ஊர் நாட்டாளர்கள், ஊர் குடும்பங்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க அடிக்கல் வைப்பாங்க. தேவேந்திர கலாச்சார கல்வி மேம்பாட்டுக்கு உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க அடிக்கல் வைப்பாங்க. அதன் பிறகு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை வாழ்த்துறை வழங்குவாங்க.